கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு டே 5. நேற்று நம்ம குல்மார்க்கில் இந்த ஹாஸ்டலில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். நல்லா நைட்டு ஃபுல் அட்ராசிட்டிஸ் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. நைட்டு ஸ்னோவில் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இன்றைக்கி பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஒரு ஃப்ரோசன் வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. இப்போ செக் அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் ஃப்ரோசன் வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று போகிறோம். அந்த வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு அங்கேருந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இன்னும் எதாவது பிளேசஸ் போயிட்டு அங்கேருந்து பேல்காம் போகிறது தான் இன்றைக்கி பிளானு. பெகல்காம் போயிட்டு 2 days அங்கே ஸ்டே இருக்கும். நான் வந்து போக போக உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் என்ன பண்ணுறோன்ட்டு. நல்ல சூரியன் வெளிச்சம் அடிக்குது. நம்ம ஸ்டே பண்ண இடத்துலேயே வந்து ஃபுல் ஸ்னோ. ஹோட்டல் விட்டு வெளியே வந்தாலே ஃபுல் ஸ்னோவாக தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து வண்டிக்காக தான் வெயிட்டிங். பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சிட்டோம். வண்டி வந்ததும் நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். கைஸ் எல்லா வண்டியும் செயின் போட்டு தான் எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் நமக்கு வந்த வண்டியை பாருங்கள், செயின் போடல, எதுவும் போடல. வீலுக்கு அப்படியே ஓட்டிகிட்டு வந்திருக்காரு டிரைவரு. எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எப்படி வேணா ஓட்டலாம். ஹில் ஸ்டேஷன்னு போனாலே நம்ம குரங்கு பார்க்காம இருக்க முடியாது போல். இவ்வளோ ஸ்னோலையும் இங்கே அவ்வளோ குரங்கு இருக்குது. எல்லாமே நல்லா முடி அதிகமாக வச்சு அப்படி புசு புசுன்னு இருக்குங்க. நிறைய குரங்கு இருக்குது இங்கேயும். நேற்று உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இங்கே யூனியன் கேப்ஸ் மட்டும்தான் அலோடு. நம்ம ஓன் வெஹிக்கல்ஸு இல்லைனா வந்து நம்மளோட ப்ரைவேட் கேப்ஸ்லாம் இங்கே அலோடு இல்லை. ஏன் அப்படி சொன்னன்றதுக்கு ரீசன் இதுதான் பாருங்கள். எல்லாரும் வந்து இங்கே ஓன் கார்லாம் கூட எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. பட் ஸ்னோ செயின் எல்லாமே இங்கே சுத்தமாக ஓட்ட முடியாது. அதனால தான் வந்து சொல்கிறது, யூனியன் கேப்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் இங்கே. ரூமில் செக் அவுட் பண்ணி கிளம்பி நம்ம கீழே வந்து இப்போ ட்ராங் வாட்டர் ஃபால்ஸ் வந்திருக்கோம். ட்ராங் வாட்டர் ஃபால்ஸ் இங்கே பாருங்கள், இந்த பிரிட்ஜு தெரியுதா? இந்த பிரிட்ஜு பக்கத்தில் தான் இருக்கும் ட்ராங் வாட்டர் ஃபால்ஸு. மக்களே, ட்ராங் வாட்டர் ஃபால்ஸ் இங்கே பாருங்கள். ட்ராங் வாட்டர் ஃபால்ஸு ஃப்ரீஸாகி நிற்கிது. தண்ணி எல்லாமே அப்படியே ஃப்ரீஸாகி நிற்கிது. அந்த கொட்டுற இடம் எல்லாமே அப்படியே ஃப்ரீஸ். ஃப்ரோசன் வாட்டர் ஃபால்ஸ் இதுதான். நல்ல வியூவில் இருக்குது. சூப்பரான இடம். கண்டிப்பாக இங்கே வந்தால் இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து மிஸ் பண்ணுறாதீங்க. குல்மார்க் போகிறதுக்கு முன்னாடியே லெஃப்டில் ஒரு 3 kilometers உள்ளே வர மாதிரி இருக்குது. ஒரு 500 சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம ஒன்று அவங்களோட யூனியன் கேப், சுமோ அந்த மாதிரி வெஹிக்கல்ஸ் எடுத்துகிட்டு வரணும். சுமோ கார்ஸ், ஸ்கார்பியோ அந்த மாதிரி வச்சுருக்காங்க, அதில் எதாவது வரணும். இல்லைனா வந்து ஏடிவியில் வரலாம். நம்ம ஏடிவியில் ஆனால் ரேட் அதிகம் தான். நம்ம அதுக்கு பதிலாக வந்து கார்ஸ் எதாவது எடுத்துகிட்டு வந்தாலே நமக்கு கம்மியாகும். இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு பிளேஸ். பாம்பு புத்து மாதிரி இது. ஐஸ் புத்து. ஐஸ் புத்து அப்படியே போடுற ஐஸ் புத்து. மக்களே, இதுதான் ஐஸ் புத்து. உள்ள இருந்து தண்ணி வரும். உள்ள இருந்து தண்ணி வரும். அது பாருங்க, தண்ணி வந்ததுனால தான் புத்து வந்தது. புத்து வந்ததுனால தண்ணி வரல. ஏய், சூப்பரா இது பாரு. நல்லா தான்டா கட்டிக்கிறீங்க. நம்ம ஃபால்ஸ்லாம் போயிட்டு வந்துட்டு நேற்று நம்ம ஒரு இடத்துல பூட் எல்லாம் ரெண்ட் எடுத்துகிட்டு மேலே போனோம்ல குல்மார்க்குக்கு. அந்த இடத்துல வந்து ரெண்ட் எடுத்த பூட்ஸு எல்லாத்தையும் வந்து ரிட்டர்ன் கொடுத்துட்டு இங்கேருந்து பெகல்காம் கிளம்ப போகிறோம். இப்போ வந்து நம்ம இந்த கேப் போகாமல் நம்ம டிரைவர் வருவார். நம்ம ஆல்ரெடி புக் பண்ணி வச்சுருந்த வேறு கேப் வரும். அந்த கேபில் ஏறி பெகல்காம் போக வேண்டியதான். ஆனால் இங்கேருந்து பெகல்காம் வந்து ஒரு 100 kilometers கிட்ட போகணும். அப்ராக்சிமேட்டாக ஒரு 4 hours மேலே ஆகும். இன்றைக்கி டே எனக்கு தெரிஞ்சு ட்ராவல்லே போய்டும்னு நினைக்கிறேன். Snowfall. There is a lot of snowfall. I sent you the video now. Yes, there is a lot of snowfall there. We enjoy a lot. A lot. அப்ப காசு கொடு. நல்லா என்ஜாய் பண்ணலாம். Because in Tamil Nadu there is a lot of waterfalls in height actually. We can see like not extra adjustments. We have thousands of waterfalls. தடா தன்னாலே இருக்குது. ப்ரோ, கப்புள்ஸ் வாங்க. We can stay like almost 2 days, but unfortunately we don't have any leaves. Good. Hey, என்ன குறுகுறுன்னு பார்க்குற? போகிற வழியில் ஒரு ஷாப்பில் டிரைவர் நிறுத்தினார். இங்கே ஏதாவது வாங்கணுன்னா வாங்கலாம். இங்கே வந்து ஷால்ஸ்லாம் ரொம்ப ஃபேமஸாக. இங்கே பல குடும்பஸ்தன்லாம் இருக்காங்க நம்ம குரூப்பில். இந்த குடும்பஸ்தன்லாம் வந்து வீட்டுக்கு ஷால் வாங்கிட்டு போகலன்னா திட்டுவாங்க அப்படின்ட்டு ஷால் பார்க்க வந்திருக்காங்க. எப்படி இருக்குன்றத பார்க்கட்டும். என்ன ஏதாவது நல்லா இருக்கா? ஹேண்ட் கிராஃப்ட் ஐட்டம்ஸ்.
இங்கேயே நமக்கு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இதில் இருக்க ஷால்ஸ் எல்லாமே வந்து ஃபேக்ட்ரி அவுட்லெட் தான், அதனால் ப்ரைஸும் கம்மியாக இருக்கும், இது குவாலிட்டியும் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. இது வந்து 600 செட் தான், இது 650 நல்லா இருக்கு பாய்ஸ். வெரி குட் பிரைஸ். எனி அதர் டிஃபரண்ட் வாங்கிட்டு Up to how much you want to spend on shoe? நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. Below. Can I show you 1-2 pieces in below? இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து குல்மார்க்கில் இருந்து நம்ம பேல்கம் போகிற ரூட்டில் இருக்கிற இடம் தான் இது. இங்கே தான் ஃபுல்லாக சாஃப்ரான் வந்து விளைய வைப்பாங்களாம். இந்த இடத்த தாண்டி கொஞ்சம் தூரம் போனவுடனே நமக்கு ஃபுல்லாக சாஃப்ரான்ஸ் கடைங்க நிறைய இருக்கும், அங்கே போய் பார்க்கலாம் நம்ம. இப்போ சீசன் இல்லாததுனால நமக்கு இங்கே வந்து ரொம்ப காலியாக தெரியுது, சீசன் டைமில் சூப்பராக இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம சாஃப்ரான் விளைய வைக்கிற பிளேஸ் பார்த்துருப்போம். இப்போ அதை தாண்டி வந்தோம்னா நிறைய கடைங்க நமக்கு வந்து சாஃப்ரான்ஸ் சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் விற்கிற ஷாப்ஸ் இருக்குது. அந்த ஷாப்ஸ் வந்து இருக்கும், எல்லாம் வந்து நம்ம பசங்களாம் வந்து செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து இங்கே பாருங்க, ஷாப்பில் வந்து செக் பண்ணிகிட்டு இருக்காங்க சாஃப்ரான்லாம் எவ்வளோ என்னன்ட்டு. இங்கே சாஃப்ரான் வந்து 1 kg 1 lakh சொல்கிறாங்க, பட் எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நம்ம ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா 1,30,000 1,40,000 கிட்ட போகுது, பட் குவாலிட்டி கம்மி தான் அதெல்லாம். பாருங்க, இது கிஃப்ட் பேக் மாதிரி இருக்குது சின்னதாக, அதோட ரேட்டு கிட்ட 3,000 ஆகுது. 50 கிராம் சாஃப்ரான், ஒரிஜினல் சாஃப்ரான் 15,000 rupees. ஓகே, இங்கேயும் நமக்கு காவா ட்ரிங்க் வைக்கிறாங்க, நம்ம ட்ரை பண்ணலாம். Open your eyes, little bit. Open your eyes. ஓகே, இட்ஸ் ஃப்ரெஷ் ரோஸ் வாட்டர். இது வந்து நம்ம வந்து எதுக்கும் ஃபுட் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஃப்ரெஷ் இதோட ப்ரைஸ் கிட்டனா ப்ரைஸ் 350 rupees. இது வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. இது பார்க்கலாம் நம்ம எப்படி இருக்குன்றத செக் பண்ணி பார்ப்போம். அது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம், எல்லாமே நமக்கு டேஸ்ட் கொடுத்துருந்தாங்க. வால்நட் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஆனால் 1/2 kg வந்து 700 rupees சொல்கிறாங்க. இப்போ அந்த 12 ரோஸ் வாட்டர் தான் கம்மியாக இருக்குது. இங்கே பாருங்கள், சாஃப்ரான் லைவாக போட்டுட்ருக்காங்க பாருங்கள், இதான் சாஃப்ரான். இது நம்ம இப்போ வந்து எதுவும் வாங்குற மாதிரி இல்லை, இங்கே எல்லாமே ரேட் அதிகமாக தான் இருக்குது, எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஆனால் எல்லாம் ஒரிஜினல். நம்ம ரோஸ் வாட்டர் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகுது. நம்ம ஃபேஸில் அடித்தாங்க, அதனால் அந்த ரோஸ் வாட்டர் மட்டும் வாங்கலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கோம். கைஸ், அந்த சாஃப்ரான் ஏரியா தாண்டி வந்த உடனே நமக்கு அடுத்தது பேட்லாம் செய்கிற இடம் இருக்குது. காஷ்மீரி வில்லோஸ் பேட் எல்லாமே இங்கே தான் வந்து மேக் பண்ணி நமக்கு வருது. நாங்கள் அப்புறம் வாங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அகெயின் வந்து இந்த சைடு வருவோம், அந்த டைமில் வந்து வாங்கிட்டு போகலான் இருக்கோம். நெக்ஸ்ட் vlogல நீங்கள் வந்து அந்த பேட் வாங்குறது எல்லாமே பார்ப்பீங்க, எவ்வளோ ரேட் என்னன்றதெல்லாம் அப்படியே நான் உங்களுக்கு சொல்கிறேன். கைஸ், நம்மள எல்லாருக்கும் தெரியும் புல்வாமா அட்டாக் வந்து 2019 நடந்தது. அதில் வந்து 40 CRPF வந்து டெத் ஆனாங்கன்றது. அது நடந்த இடம் இதுதான் அந்த புல்வாமான்ற ஏரியா. மக்களே, இப்போ லஞ்ச் டைம். ஹைதராபாதி பிரியாணி சாப்பிட்லாம், ஹைதராபாதி மட்டன் பிரியாணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இறங்கியிருக்கோம். ரொம்ப பசி, இது டைம் வந்து 3க்கு மேலே ஆயிடுச்சு. காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை, சாப்பிட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். கூச்சப்படாம சாப்பிடுங்க ப்ரோ. நீங்க சாப்பிடுறது சிக்கனா? எப்படி இருக்கு? டேஸ்ட் எப்படி இருக்கு? ரொம்ப நாள் கழிச்சு பிரியாணி ட்ரை பண்றோம்.
உங்களுக்கு இப்போ லெஃப்டில் நிறைய மரம் காஞ்ச மாதிரி தெரியறது எல்லாமே வந்து ஆப்பிள் ட்ரீ தான். இப்போ சீசன் இல்லாததுனால வந்து ஆப்பிள்ஸ் எதுவுமே இல்லாமல் மரமே காஞ்சி இருக்க மாதிரி இருக்குது. சீசன் டைமில் நல்லா ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள்ஸ் இங்கேயே நம்ம சாப்பிட்லாம். ப்ளஸ் பெஹல்காம் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆகிட்டு இந்த ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். பாருங்க பின்னாடி வியூ. ஆக்சுவலாக இப்போ ஸ்னோ ஃபால் ஆகிட்டுருக்கு. எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல. இப்போ வந்து லைட்டாக தான் ஸ்னோ ஃபால் ஆகிட்டுருக்கு. நைட் நல்லா ஹெவியாக ஸ்னோ ஃபால் ஆகும். இப்போ அப்படியே வந்து இங்கேருந்து சும்மா ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளியே போய் எங்கேயா எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு அப்படியே கிளம்பி எல்லாம் வெளியே போயிட்டுருக்கோம். போயிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு. அந்த இடத்துல வெளியே எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு போன இடத்துல நம்ம ஆளுங்க பாருங்கள், ஜம்மு அண்ட் காஷ்மீர் கூட மேட்ச் போட்டு கில்லி விளாட்றாங்க. பாருங்க கொஞ்சம் கூட பிராக்டிஸ் இல்லை. கார்த்தி என்ன பண்றாரு பார்க்கலாம். தெரியுமாவா லோயர்ல இருந்து அப்புறம் வரைக்கும் அலசலத்துல அலசிருக்காண்டி. பாத்தீங்களா நம்ம பசங்க மேட்ச் விளாட்றேன்னு நல்லா பண்ணிட்டாங்க. நம்ம ஸ்டே பண்ணி இந்த ஹோட்டல்லேருந்து அப்படியே பேக் சைடு அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தோம். பின்னாடி பாருங்கள் இந்த இடத்த. இது வந்து ஆக்சுவலாக ஒரு ரிவரு. இதில் வந்து தண்ணி நிறைய போகும்போது ராஃப்டிங் போவோம். இங்கே போட்டிருக்கு பாருங்கள், ராஃப்டிங் ஆப்ரேட்டர் அசோசியேஷன். பேல்கமில் ராஃப்டிங் இருக்குது, ஆனால் இப்போ கிடையாது. இந்த இடத்துல தண்ணிலாம் நல்லா போச்சுன்னா ராஃப்டிங் இருக்கும். அங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே டீ குடிச்சிட்டு ரூமுக்கு போயிட்டோம். அன்றைக்கி டேவை அங்கேயே வந்து நம்ம எண்ட் பண்ணிட்டோம். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.